இல்லம்மா, என் மனசுல பட்டதை சொல்லுதேன். அதுல ஏதாவது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுடுங்க மக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா, நீ உன் மனசுல நினைச்சது சொல்லு. அதாம்மா, அஞ்சு எங்களுக்கு ஏற்கனவே என் மருமக தான். இருந்தாலும் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு மூத்த மருமகளை ஆக்கிக்கிடணும்னு நான் ஆசைப்படுதேன். ஆனா என்ன மக்கா, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இப்படி அமைதியா சொல்லிட்டு இருக்கா? போச்சா போச்சு, கேள்வி சிரிச்சு விட்டாளா? அவ்வளவுதான். அம்மா, அப்படின்னா உங்களுக்கும் சம்மதமா? அட என்ன மக்கா, சம்மதமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? அஞ்சு உங்க வீட்டு மருமவா? போச்சா, கிளவியும் சம்மதம்னு சொல்லிட்டா போலுக்கு. அப்படின்னா குடும்பமா ஒண்ணு கூடிட்டாளுவா. நம்மள இப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுவா போலுக்கு. இது நடக்க கூடாது, இது நடக்கவே கூடாது. சம்பந்தமா பேசுறிய சம்பந்தம். ஐயோ, இந்த நேரமா பார்த்து நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்க. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? எங்க அக்கா அவங்க குடும்பத்தோட சேர்ந்துடக்கூடாதுன்னு நான் எவ்வளவு திட்டமெல்லாம் போட்டு இவ்வளவு நாளா தடுத்து வச்சிருந்தேன். இப்ப கடைசியில மவனுக்கு அந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்க போறாளாம்ல. பொண்ணு நடக்காது, நடக்க கூடாது. இல்ல இல்ல, நடக்கவே கூடாது. அம்மா, அப்ப உங்களுக்கு சம்மதம் தானே? அடியாத்தி, எங்க அக்கா என்ன கூறு கட்டவளா? பால் காய்ச்சி வீட்டுல வச்சு மவனுக்கு கல்யாணத்தையே முடிச்சு விடுவா உங்களுக்கு. அந்த ரெண்டு குந்தாணிகளும் நல்ல ஐடியாவோட தான் வந்திருக்காளுவா. அதான் மவளை நல்ல அழகா மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காள்ல. இதுக்குதான் அவளும் நேத்துக்கே வந்தாளுவோ. எங்க அக்கா ஒரு கூறு கட்டவதான், அதே மாதிரி நானும் கூறு கட்டவளால இருந்திருக்கேன். நான் தான் பால் காய்க்கும் போது முன்னாடி நிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரியான ஆளுதானா, கனவு கண்டு இவ்வளவு நேரமெல்லாம் தூங்கி விட்டேன். அதுக்குள்ள என்னென்னலாமோ நடந்திருக்க. எங்க அக்கா எப்பவுமே அவளை ரெண்டு பேரும் மேல கோபமா தானே இருப்பா. நம்மளும் அப்படி கோபமா இருக்க முடியாதானே. இல்லாததையும் பொல்லாததையும் எங்க அக்கா கிட்ட சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அதுக்குள்ள எப்படி இப்படி எல்லாம் மனசு மாறினா? அவளோ வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு அப்படியே குடும்ப இஸ்திரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த ரெண்டு குந்தாணிகளும் ஏதோ எங்க அக்காவுக்கு திங்கிறதுக்கு வாங்கி எடுத்து கொடுத்து வசியம் பண்ணிட்டாளோ உங்களுக்கு. என்ன மக்கா, என்கிட்ட சம்மதமானு கேட்டுக்கிட்டு இருக்கா? எனக்கு முழு சம்மதம் தான். இருந்தாலும் பிள்ளைய பெற்றவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. ஆமாம்மா, நீங்க சொல்லதும் சரிதான். சரி வாமக்கா, நல்ல நேரத்தோட நல்ல விஷயத்தை பேசிக்கிடலாம். அங்க எல்லாரும் நிக்கவில்ல? சரிங்கம்மா, வாங்க போவோம். ஐயோ, போறாளா போறாளா, பின்னாடியே போறாளா? ஏக்கா, எப்படிக்கா இப்படி எல்லாம் மாறுன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சரியில்லை. சம்பந்தம் பேசி முடிக்கிறதுக்குள்ளாடி நம்ம போய் குட்டையை குழப்பிட வேண்டியதான். ஏக்கா ஏக்கா ஏக்கா, எடி என்ன நீ இங்கதான் இருக்கியா? இங்கதான் இருக்கியாவா? ஓ, பின்னாடி எதனா எக்கா எக்கான்னு கூட்டுக்கிட்டே வரேன். காது எக்காம நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கா? எடி, இங்க எல்லாம் இருக்காவுல்ல, அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்தேன். ஏக்கா, இவ்வளவு கிட்ட இப்ப நீ என்னத்த பாட்டு பேச போற? அங்க பந்தில நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ. அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு வேலை மாட்டோமா? வாக்கா போவோம். ஏடி, அங்க பந்தில எல்லாம் எல்லாத்துக்கும் விசாரிக்கிறதுக்கு குழந்தை நிக்காமலாட்டி. எந்த குழந்தனா? ஏடி, அதான் உன் மாப்பிள்ள சுப்பு அங்க நிக்காருல, அவர் தான் சொன்னாரு என் மைனியோ நீங்க இங்க நிக்காண்டா, எங்க சாப்பாடு பந்தி பரிமாறது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன், நீங்க அங்க போய் வரப்பட்டவங்க கிட்ட எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. சொன்னாரு என் மாப்பிள்ள சுப்புக்கு 4 அப்பு கொடுக்கணும். இந்த மனுஷன் சரியான கூறுகட்ட மனுஷன். இங்க எல்லாரும் பார்த்தா அளவோல புது துணியெல்லாம் உடுத்து எடுத்துக்கிட்டு நல்ல போட்டாவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு நிக்காவோ. ஆனா அந்த மனுஷன் அங்கே சாப்பாட்டு பெறையில கிடந்துக்கிட்டு சோத்தையும் குழம்பையும் எல்லாத்துக்கும் விளம்பிட்டு கிடக்காராம்ல. விளம்பிட்டு என்னைக்கும் இல்லாத மாதிரி எங்க அக்கா இன்னைக்கு ஒரு தினசா பாட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த மனுஷன் என்னடானா, சே, ஆளாளுக்கு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு கிடக்காவல. ஏக்கா, நீ முதல்ல வாக்கா, நம்ம அந்த பக்கம் போவோம். என்னத்துக்கிட்டி? அதான் குழந்தை எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துட்டு கிடக்காருல, அப்புறம் என்ன? கடவுளே, இப்ப என்னடா வரமாட்டேக்கால. ஏக்கா, உனக்கு இப்போ நேரம் சரியில்லை பத்துக்க. என்னது நேரம் சரியில்லையா? என்ன கட்டி உளறிட்டு கிடக்க? அப்படி இல்லக்கா, எல்லாரும் சாப்பிட வர நேரம் பத்தியா? எடு, சாப்பிட வாங்க, நல்ல மனசு நிறைவா சாப்பிட்டு போகட்டும் டி. இப்ப அதுக்கு என்ன? ஐயோ, இவா ஒருத்தி என்னத்த சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டேக்கால. ஏக்கா, அது வந்து எடி, நான் இவங்க கிட்ட எல்லாம் ஒரு நல்ல விஷயத்த பத்தி பேச போறேன் டி. நீ சும்மா அங்க வந்து நின்னுகிட்டு அது இதெல்லாம் சொல்லிட்டு கிடக்காத. இப்ப நல்ல நேரமா இருக்குடி. இப்ப நல்ல நேரத்துல வந்து நல்ல விஷயத்த பத்தி பேச முடியும். ஏக்கா, பேசலாம்க்கா. எங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளாம். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுக்கா. எதுக்கு சரிப்பட்டு வராது? ஏக்கா, அது வந்து நீ இப்போ இந்த சம்பந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல, அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்னடி, நல்ல சம்பந்தம் தானே? என்னக்கா புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? இந்த ரெண்டு குந்தாணிகளையும் உனக்கு பிடிக்காதுல்லக்கா. இப்ப என்னக்கா திடீர்னு சம்பந்தம் கிம்பந்தம்னு பேசிக்கிட்டு இருக்கா? நான் இல்லாத நேரமா பார்த்து அவளை 2 பேரும் சேர்ந்து உனக்கு எதுவோ திங்கி கொடுத்துருக்காளுவா. நீ அதை தின்னுபிட்டு தான் இப்ப அவங்க வசமாயி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீ பாடு பேசிக்கிட்டு இருக்க. என்னடி உன் புத்தி இப்படி போகுது? நான் என்ன திட்டி தின்னுட்டு அவங்க வசமாயிர போறேன்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இது நானா எடுத்த முடிவு.
ஏக்கா முடிவு கிடிவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதுக்கா. நமக்கெல்லாம் அந்த குடும்பம் செட் ஆகாது, உனக்கு ஏற்கனவே தெரியும்ல. இங்க பாருடி, அதையெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. எப்படிதான் அமைதியா இருக்க முடியும்? நம்ம புள்ள வாழ்க்கை நல்லா இருக்காண்டமா? எடி நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏக்கா அதுக்குன்னு இவ்வளவு வீட்டுல போய் பொண்ணு எடுக்கலாமா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏக்கா அரவிந்தும் எனக்கு மகன் தான், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? ஆமாட்டி, நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சுதான் 2-3 வருஷத்துல பரிகாரம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு 2-3 லட்சம் ரூபாய கறி ஆக்கியிருக்க. இப்ப ஏதாவது ஒரு பலன் உண்டா? ஒண்ணும் கிடையாது, ரூபா போனதுதான் மிச்சம். ஏக்கா பரிகாரம் பண்ணதெல்லாம் நம்ம பையனுக்கு நல்லதுதான்க்கா. அவனுக்கு நல்ல நேரம் கூடி வரும்போது தானா பொண்ணெல்லாம் வந்து அமையும். நீ எதுக்கு சும்மா இவ்வளவு விட்ட போய் இன்னும் பொண்ணு கட்டிட்டு இருக்க? இப்படி பேசதனட்டி போறேன், நீ ஆரம்பத்திலே இப்படி தடுத்துக்கிட்டு இருக்கா. ஏக்கா நான் தடுக்கேன்னு சொல்லாதக்கா, நான் எப்பவுமே உன் நல்லதுதான்க்கா நான் சொல்லுவேன். இது வரைக்கும் நல்லதுக்குன்னு எனக்கு சொன்னதெல்லாம் போதும், கொஞ்சம் அமைதியா இரு. என்ன சோ கடவுளே, என்ன சொன்னாலும் நம்மளெல்லாம் அமைதியா இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் இப்ப பேசாம அமைதியா இருந்தோம்னா அவ்வளவுதான், எல்லாருமே சேர்ந்து என்ன ஒழிச்சு கட்டிடுவாள்ல. அது என்ன இவர் கையில பிரேஸ்லெட் எல்லாம் போட்டிருக்காரு? எம்மாடி விஜயா, அது அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து அண்ணனுக்கு பால் காய்ப்புக்குன்னு பிரேஸ்லெட் போட்டிருக்காவம்மா. ஓஹோ அப்படியா, சரி சரி. ஓஹோவா போச்சா, எங்க அக்கா பிரேஸ்லெட்ல மயங்கிடுவாள. பாத்தியாட்டி நீ என்னமெல்லாம் சொன்ன? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து எங்க வீட்டுக்காரருக்கு பிரேஸ்லெட் போட்டிருக்காவ பாத்தியாட்டி? ஏக்கா பிரேஸ்லெட் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வாயை பழக்காத. அது சும்மா இந்த 10 ரூபாய்க்கு வாங்கினா கவரிங் பிரேஸ்லெட்டா இருக்கும். இடி குறை சொல்லதுக்கு ஒரு அளவு வேண்டாமாட்டி? யாராவது இப்படி பால் காய்ப்பு வீட்டுல அப்படி சபையில வந்து நின்றுகிட்டு கவரிங்ல வாங்கி கொண்டு போடுவாங்களா? தங்கம் தான், பார்த்தாலே தெரியல. ஏக்கா தங்கம் நீ என்ன உரசியா பார்த்தா? சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இது சப்போர்ட் பண்ணல, உள்ளதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ அண்ணனுக்குன்னு வாங்கி கொண்டு போட்டிருக்காவோ, அது நமக்கும் சந்தோஷம் தானே. நாளை பின்ன 4 பேர் கேட்பாவல்ல, அக்காவும் தங்கச்சியும் உங்க வீட்டுக்காரருக்கு என்ன வாங்கி போட்டாவன்னு. அப்பன்னா பெருமையா சொல்லலாம்ல, 2 பேரும் சேர்ந்து பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கி போட்டாவன்னு. பாடிய எனக்குனே வருவாளோ போல. நானும் சும்மா ஒரு 500 ரூபாய் பால் காய்ப்புக்கு மொய் எழுதலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு இப்ப பார்த்து ஒரு 2-3 பவுன்ல பிரேஸ்லெட்டை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு நிக்காளுவா. இனி எனக்கு மதிப்பு இருக்குமா? எம்மாடி விஜயா, எல்லார்ட்டையும் பேசணும்னு சொன்னிடலாமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நல்ல விஷயத்த சொல்லிரு. சரிங்கம்மா. ஐயோ இந்த ரெட்டை குடுமி கிளவி வேற. நானும் எங்க அக்கா கிட்ட எதையாவது ஒண்ணு பேசி எடுத்து நேரத்தை ஓட்டிடலாம்னு பார்த்தா அவள்கிட்ட பேசுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காவோ. கடைசியில பார்த்தா விதி நம்மளையே தான் சுத்திக்கிட்டு இருக்கும் போலுக்க. எங்க அக்கா வேற சிரிச்சுக்கிட்டே நிக்க, இப்ப சொல்லிடுவா போலுக்க. எங்க அத்தன் கையில வச்சிருக்க கிஃப்ட் பாக்ஸ வேற பாத்து விட்டா. எங்க அக்கா மனசு மாறிடுவா போலுக்க. என்னத்தையாவது சொல்லி எடுத்து இந்த கல்யாண பேச்ச நிறுத்தலாம்னு பார்த்தா ஒண்ணும் முடியலையே. அட விஜயா, இவ்வளவு நேரமா எங்க போனா? அது ஒண்ணு இல்லங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்கள சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போனேன். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க. இப்பதான் நல்ல விஷயத்த பேசுறதுக்கு சரியான நேரம்னு நினைக்கேன். என்ன விஷயம் விஜயா? எங்க அது வந்து ஐயோ சொல்ல போறாளா எங்க அக்கா. என்ன போன் அடிக்கி பாரு, எடுத்து பேசு. சரிண்ணே. ஹலோ, ஆமா சந்தோஷ் தான் பேசுறேன். அப்படியா, என்னாச்சு? என்னாச்சு? இவருக்கு முகமே சரியில்லை. அம்மா போன்ல யாரு பேசுறாங்க? சரி சரி, இப்பமே கிளம்புதேன். சரி. இவன் என்ன, நான் அவங்கிட்ட கேட்டா அவன் பொண்டாட்டிக்கிட்ட போய் நிக்கான். என்னாச்சுங்க? யாருங்க போன்ல பேசுனாங்க? மீனா, அது வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம். என்னங்க சொல்லுவீங்க? ஹாஸ்பிட்டல்லையா? நம்ம வரும்போது வீட்ல தானே இருந்தாங்க. ஆமா மீனா, இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது பக்கத்து வீட்டு தங்கமாக்க. என்னங்க சொல்லுவீங்க? இது ஃபங்க்ஷன் வீடு, இப்போ நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், வா நம்ம கிளம்புவோம். சரிங்க. இல்ல என்ன விஷயம், யாரு போன்ல பேசினான்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல, நீ பாட்டுக்கு உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் நின்று பாட்டு பேசிக்கிட்டு இருக்கா? என்ன அது ஒண்ணு இல்லனே. என்னாச்சு மீனா? குழந்தை உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஏக்கா அது வந்து உங்ககிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல. அத்தைக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம். என்ன மீனா சொல்லுதா? ஆஸ்பத்திரிலையா? ஆமாக்கா, நானும் உங்க குழந்தை இப்ப கிளம்ப போறோம். நீங்க இருந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு நல்லபடியா சாப்பிட்டு எடுத்துட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அத்தைக்கு என்னன்னு போய் பாத்துக்கிறியாங்கா. அது எப்படி மீனா, நான் மட்டும் இங்க இருக்க முடியும்? நானும் வரேன். பரவாயில்லக்கா, நீங்க இருங்க. உங்க அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷன் வேற, அப்புறம் ஏதாவது கேட்டாங்கன்னா சங்கடப்படுவாங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனா, நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். நம்ம 2 பேரும் கிளம்புவோம். சரிக்கா. என்ன அப்ப நாங்க கிளம்புதண்ணே. என்ன தங்கராணி, நீ கிளம்புதியா? ஆமாங்க, நம்ம பக்கத்து வீட்டுல அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ரொம்ப தெரிஞ்சவங்க வேற, அவங்க வீட்டுக்கு போகாம இருக்க முடியாதுல்ல. பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷனா? யாருக்கு? அதான் அது வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான், ரொம்ப தெரிஞ்சவங்க. போகாம இருக்க முடியாதுல்ல, இப்பவுமே நேரம் ஆயிட்டு தான். நாங்க கிளம்புதோம்.
என்ன ராணி சாப்பிடாம போறா? ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, அதான் காலையில எங்க அண்ணன் வீட்டுல சாப்பிட்டாச்சுல. அங்க வேற பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப தெரிஞ்சவங்கக்கா, ரொம்ப நல்லா பழகுவாங்க. அது அவங்க வீட்டுக்கு போகாம இருந்தா அப்புறம் சங்கடப்படுவாங்கக்கா. நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே இது வரைக்கும். ஏக்கா அது வந்து சொல்லலாம்னு தான் இருந்தேன். சரிக்கா இப்ப நேரம் ஆயிட்டுல, அப்ப நாங்க கிளம்புதானே. அங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்புறமா நான் சாயங்காலம் அங்க வரேன். நீங்க தானே இருப்பா? ஆமா தங்கராணி, ஒரு 5-6 மணி போல கிளம்புவோம் பத்துக்க. சரிக்கா அப்ப நாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒரு 4 மணி தானுங்க வரேன்னா. சரி நான் சொன்னாலும் இனி நீ கேட்க மாட்டேன். சரி போயிட்டு வா. மைனே போயிட்டு வரேன்னா. என்ன தங்கராணி சாப்பிடாம போற? மைனே இப்ப போயிட்டு வந்துருந்தோம். சாயங்காலம் காப்பி குடிக்க வந்துருந்தோமே. சரி ராணி. இவ்வளவு நேரமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்ப பாரு பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு கிளம்பி போயிட்டா. சரிங்க மச்சான், அப்ப நானும் கிளம்புறேன். திருநெல்வேலியில அங்கே ஒரு முக்கியமான கல்யாண வீடு இருக்கு, போகணும் பார்த்துடுங்க. இக்கா போயிட்டு வரேன்னா. சரிங்க தம்பி. எப்பாடா நானும் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். நம்ம காட்டுலயும் கொஞ்சம் மழை பெய்யதான் செய்யுது. இவரெல்லாம் எப்படி இங்க இருந்து கிளப்பலாம்னு பார்த்தேன். நல்ல வேளை ஒரு போன் வந்து எல்லாரும் அடிச்சு புரண்டு கிளம்பிட்டாவோ. தங்கராணி கிளம்பிட்டா சரி. இந்த மரகதான் இங்கேல நின்னுட்டு இருக்கா. இப்ப இவளை எப்படி இங்க இருந்து கிளப்புது? என்ன விஜயா, ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா? ஆமா என்ன விஷயம் மைனியோ? அது வந்து மரகதம் எல்லாம் கல்யாண விஷயமாதான். என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி கண்ணீரை வடிச்சிட்டு வந்து நிக்கா? என்னடி இப்படி இந்த கண்ணீரை வடிச்சிட்டு நிக்கா? காணலக்கா காணல. என்னடா காணலையா? ஆமாக்கா, நான் கஷ்டப்பட்டு பணத்தை எல்லாம் சேர்த்து வாங்கின நெக்லஸ காணலக்கா. அங்க ரூம்ல எங்கேயா தான் வச்சிருப்பா, போய் தேடு. அதுக்கெல்லாம் இப்படி கண்ணீரை வடிச்சிட்டு நிக்கா? அதுவும் நல்ல நாள் அதுவுமா? ஏக்கா எனக்கு என்ன நேச்சையாக்கா இப்படி வந்துட்டு கண்ணீரை வடிக்கணும்னு நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்க்கா. யாரோ களவாண்டிட்டாவோன்னு நினைக்கே. இப்ப நகை விற்கப்பட்ட விலைக்கு அந்த நெக்லஸ் எப்படி ஒரு 4-5 லட்சம் தேரும். எக்கா காணாம போயிட்டக்கா நெக்லஸ். இல்ல இல்ல காணாம போல, யாரோ களவாண்டிட்டாவக்கா, களவாண்டிட்டாவோ. இது பைத்தியம் மாதிரி உளறிட்டு நிக்காத. போய் வீடு பூரா போய் தேடு, எங்கட போயிருக்கும். யாரு களவாண்டிட்டு போக போறாங்க இருந்து? அதான் நான் சொன்னோம்ல வீடு பூரா தேடுறேன்னு. யாரோ உண்மையிலேயே களவாண்டிட்டவக்கா. இன்னைக்கு பால் வைப்புக்கு வந்த யாரோ தான்க்கா களவாண்டு இருக்காவோ. சரி இப்படி நின்று அழுதுகிட்டு இருக்காத, நீ போய் தேடு, நானும் உன் கூட தேட வாரேன். சரி வாக்கா, தயவு செஞ்சு வந்து தேடி தாக்கா. மரகதம் என்ன நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா பேசிக்கிட்டேன் உங்ககிட்ட. மைனி நெக்லஸ் ஏதோ காணலன்னு சுதா சொல்லுதா? இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவதான் எங்கேயாவது இங்கே தெரியாம வச்சிருப்பா. நான் போய் பார்த்து எடுத்து கொடுக்கேன். நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. ஏங்க சாப்பிட கூட்டிட்டு போங்க. சரி விஜயா. அம்மா நீங்களும் சாப்பிட போங்க. போறேம்மாக்கா. எம்மடி சுதா அழாதம்மா, பாக்கிறதுக்கே சங்கடமா இருக்கு. நகை எப்படியாவது கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைக்கணும், நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கினது. சரி அழுதுகிட்டு நிக்காத, வாட்டி தேடி தரேன். சரிக்கா. ரொம்ப ராசியான நெக்லஸ். எப்பாடா எப்படியோ எங்க அக்காவை கல்யாண விஷயத்தை பத்தி பேச விடாம தடுத்தாச்சு. இதை இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இதை வாங்கத்தே சாப்பிட போவோம். சரிம்மாக்கா. மருமோள வாங்கத்தே சாப்பிட போவோம். மருமோள விஜயா என்கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருந்தா பத்துக்க. அதத்தான் உங்ககிட்ட எல்லாம் பேசலாம்னு வந்தா. ஆனா அதுக்குள்ள அப்படி இப்படின்னு ஆயிட்டு. என்னத்தை சொல்லுதியா? கல்யாண விஷயமா? ஆமா மரகதம், நம்ம அஞ்சுவுக்கும் உங்க அண்ணன் மவன் மூத்தவன் இருக்காமல அரவிந்த், அவனுக்கும் கல்யாண பேச்சை எடுத்து பேசிட்டு இருந்தா பத்துக்க. என்னத்தை சொல்லுவீங்க? என்ன மருமோள இதுக்கு போய் அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கா? சந்தோஷமான விஷயம் தானே, நல்ல விஷயத்த நல்ல நேரத்துல பேசலாம்னு வந்தா. ஆனா அதுக்குள்ள இதெல்லாம் எப்படிதான் சரியாகும்? அதுவும் நம்ம அஞ்சுவ என்ன மருமோள புரியாம பேசுத? எல்லாம் நல்ல விஷயம்தான், எனக்கு மனசு நிறைய பரிபூர்ண சம்மதம். சரி இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்னு தான் சொல்ல வந்தா. சரி வா நம்ம முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வருவோம். அவ தங்கச்சிக்கு நகையெல்லாம் தேடி எடுத்து கொடுத்துட்டு வருவாள்ல, அதுக்கப்புறம் உங்க எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி பேசுவா. இதெல்லாம் சரியா வராது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமோள, நீ வா நம்ம போவோம், போய் சாப்பிட்டு வருவோம். என் மைனிகாரி என்கிட்டயும் என் தங்கச்சிக்கிட்டையுமே நல்லா மூஞ்சி கொடுத்து பாடு பேச மாட்டா. இப்போ என் மகளை அவன் மவனுக்கு கல்யாணம் பண்ணி கேட்கறதுக்கு பேச போறாளா? ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? ரஞ்சிதா கவலைப்படாத, உன் மவையும் மருமகளுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டேன். இப்ப எல்லாரும் வந்துருவாவோ, உனக்கு ஒண்ணு ஆகாது ரஞ்சிதா. ஏமா ஏமா என்னமா ஆச்சு உனக்கு? ஏமா கண்ணை முடிச்சு பாருமா, என்னமா ஆச்சு உனக்கு? அத்தையை பாத்தீங்களாக்கா எப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காவன்னு? ஆமா மீனா, எனக்கும் பாக்கிறதுக்கு சங்கடமா தான் இருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. ஏத்தே ஏத்தே தங்கமாத்தே, எங்க அத்தைக்கு என்னாச்சு? மக்கா அது வந்து எம்மா கண்ணு திறந்து பாருமா, கண்ணு திறந்து பாருமா. ஆமா என்ன பேஷண்ட் கிட்ட இத்தனை பேர் கூட்டமா நிக்கீங்க?
டாக்டர் இவங்க எங்க அம்மா. எங்க அம்மாவுக்கு என்னாச்சு? கண்ணை முழிச்சு பார்க்கவே மாட்டேக்காங்களே. ஓஹோ, நீங்க தான் அவங்க பையனா? ஆமா டாக்டர், நான் எங்க அம்மாவோட 2வது பையன். இவங்க என்னோட அண்ணன். 2 பேர் இருக்கீங்க. உங்க அம்மாவை உங்களால பாத்துக்க முடியாது அந்த வயசான காலத்துல. டாக்டர் என்னாச்சு டாக்டர் எங்க அத்தைக்கு? ஓஹோ, அப்ப நீங்க அவங்களோட மருமகளா? ஆமா டாக்டர், நாங்க அவங்களோட 2 மருமகள்க. ஏமா, அப்படின்னா உங்க வீட்டுல 4 பெரியவங்க இருக்கீங்க. வயசான காலத்துல அவங்கள ஒழுங்கா நல்லபடியா பாத்துக்கிட முடியாது உங்களால. வீட்டுல ஏதாவது பிரச்சனையாச்சாமா? டாக்டர் டாக்டர் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வயசான காலத்துல அவங்க மனசுல எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க போல. பிபி எல்லாம் ரைஸ் ஆகி மயங்கி விழுந்திருக்காங்க வீட்டுல. தங்கமதி, அப்படியே எங்க அத்தை வீட்டுல மயங்கி விழுந்துட்டாங்களா? ஆமா மக்கா, என்கிட்ட தான் உட்காந்து பாடு பேசிட்டு இருந்தா. நல்லாதான் பேசிட்டு இருந்தா. திடீர்னு அப்படியே மயங்கி விழுந்துட்டா பாத்துக்க. அவங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா வேலைக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல டாக்டர், கரெக்டா அவங்களுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் நாங்க கொடுத்துருவோமே. இன்னைக்கு காலையில கூட நான் தான் மாத்திரை கொடுத்துட்டு வந்தேன். மாத்திரையே எடுத்து கொடுத்துருப்பீங்கம்மா. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நீங்க பாத்துக்கிடாண்டமா. அது டாக்டர், நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம், அதனாலதான். ஃபங்க்ஷனுக்கு கிளம்பினேன்னா எல்லாரும் ஒட்டுமொத்தமாவா கிளம்புவீங்க? வீட்டுல யாருமே இல்லையா? அது வந்து டாக்டர், ஏதோ சரியான நேரத்துக்கு இங்க ஆஸ்பத்திரிக்கு அவங்கள கூட்டிட்டு வந்ததுனால அவங்கள எப்படியோ காப்பாற்ற முடிஞ்சுது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஐயோ டாக்டர், என்ன இப்படி சொல்லுதீங்க? ஆமாப்பா, உங்க அம்மாவுக்கு பிபி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இனிமேலாவது அவங்கள நல்லபடியா பாத்துக்கிடுங்க. சரிங்க டாக்டர். இப்படி கூட்டமாலாம் நிக்க கூடாது. அவங்களுக்கு மருந்து கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதனால யாராவது ஒரு ஆள் மட்டும் இங்க இருங்க, மீதி எல்லாரும் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். அம்மா, என்ன விட்டு போயிடாதம்மா. கண்ணை முழிச்சு பாருமா. என்னை அப்படியெல்லாம் சொல்லாதனே, அம்மாவுக்கு சரியாயிரும். என்னை நீங்க எல்லாரும் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. அம்மாவை நான் பாத்துக்கிட்டேன். இல்ல, நான் பாத்துக்கிட்டே அம்மாவை. நீங்க எல்லாரும் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க, நான் வேணா அத்தையை பாத்துக்கிட்டேன். போதுமிட்டி, எங்க அம்மையை நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டதெல்லாம் போதும். முதல்ல நீங்க எல்லாரும் வெளியே பாங்கட்டி. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மக்கா தங்கராணி, நீ இப்ப எதுவும் பேசாத. வா, நம்ம எல்லாரும் வெளியே போய் நிப்போம். என்னை இப்படியெல்லாம் அழுதுகிட்டு இருக்காதனே, நீ வெளியே போய் வெயிட் பண்ணு. அம்மாவை நான் பாத்துக்கிட்டேன். வாங்கக்கா, அவங்க பாத்துக்கிட்டேன்னு சொல்லுதாங்கல்ல, நம்ம வெளியே போய் வெயிட் பண்ணுவோம். சரி மீனா. எங்க அம்மைக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு காரணமே அவளும் 2 பேரும் தான். என்ன சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காதனே, முதல்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு வெளியே போய் நில்லு. தம்பி, அம்மா கண்ணை முழிச்சா உடனே என்ன கூப்பிடு. என்ன? சரிண்ணே, நான் கூப்பிடுதேன். நீ முதல்ல போய் அமைதியா வெளியே போய் நில்லு. சரி. அம்மா, கண்ணை முழிச்சு பாருமா. ஏம்மா, நான் காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போது எங்க அத்தை நல்லா தானே இருந்தாங்க. ஆமாக்கா, நல்லா தான் இருந்தா. என்கிட்ட உட்கார்ந்து பாட பேசும்போது கூட நல்லா தானே இருந்தா. திடீர்னு அப்படியே எனக்கு ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டா பாத்துக்க. எனக்கா கையும் ஓடல காலும் ஓடல, என்ன செய்யுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல மக்கா. அந்தால ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் மக்கா. சரி, நீங்களே ஒரு நல்ல விசேஷத்துக்காக போயிருக்கியோ. உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல போன் பண்ணி சொல்ல வேண்டாம் மக்கா. சந்தோஷம் எப்படியும் வேலைக்கு போயிருப்பான், அதனால தான் நான் அவனுக்கு போன் பண்ணி சொன்ன பாத்துக்க. நாங்க எல்லாரும் அங்கதான் இருந்தோம். மருந்து மாத்திரை எல்லாம் எங்க அத்தை ஒழுங்கா சாப்பிடுவாங்களே, அப்புறம் எப்படி பிபி எல்லாம் அதிகமா இருக்கும்? எனக்கும் ஒண்ணுமே புரியல மக்கா. இங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருந்தது பத்துக்க. வயசாயிட்டு பத்தியா, அதனாலதான். பண்ணதையும் பண்ணிவிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்காலோ பாறான். ஆமா, உங்க 2 பேரும் இங்க யார் நிக்க சொன்னது? முதல்ல வெளியே போங்க. ஏன் மக்கா சத்தம் போடாத மக்கா, இது ஆஸ்பத்திரி. ஆஸ்பத்திரியா இருந்தா என்னத்தே? எங்க அம்மாவோட இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணமே இவன் 2 பேரும் தான். அப்படி எல்லாம் சொல்லாத மக்கா. எங்க வீட்டுல நடக்கப்பட்டது உங்களுக்கு எப்படித்தே தெரியும்? இவளு 2 பேரும் பேசி சமாளிக்காவா உங்ககிட்ட? இவன் 2 பேரையும் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணமே இவன் 2 பேரும் தான். என்ன பண்ணீங்க? சும்மா இதுக்கு எங்க மேல பழிய போடுறீங்க? நாங்க என்ன பண்ணணும்? ஆமா, உங்க மேல எல்லாம் பழி போடணும்னு எனக்கு தலையெழுத்து பாரு. பண்ணதை எல்லாம் பண்ணிவிட்டு இப்ப என்ன பண்ணி ஏதை பண்ணினேன்னு கேட்டுட்டு இருக்கியோ? எங்க மேல இப்படி வீண் பழிய போடாதீங்க. நீ வாய் பேசாதட்டி, வாயை மூடிட்டி. அதான் சொல்லுதம்ல, வீட்டுல நடக்கப்பட்ட இப்ப எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்க 2 பேரும் தான். அதுலயும் குறிப்பா ஏன் பொண்டாட்டி. உன்னாலதான் டீ எங்க வீட்டுல நிம்மதியே இல்லாம போச்சு. ஏமக்கா அப்படி எல்லாம் சொல்லாத. உன் பொண்டாட்டி என்ன பண்ணா? அவ உண்டு, அவ வேலை உண்டுல இருக்கா. இங்க பாருங்க டீ, எங்க வீட்டுல நடக்கப்பட்ட எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது. இங்க பாருங்க தான், உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஒத்துக்கிடுதேன். ஆனா அதுக்குன்னு எங்க மேல பழிய போடுறத வேலையை வச்சுக்கிடாதீங்க. அதே மாதிரி உங்க இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்னது? நான் ஏன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேனா? உண்மையை சொன்னா உனக்கு அப்படியே கோவம் வருதோ? இன்னைக்கு போன வாரம் எங்க அம்மா கூட சண்டை போட்டது நீங்க 2 பேரும் தானே? எங்க அம்மா வயசானவங்க, அவங்க பாட்டுக்கு வீட்டுல இருக்காங்க. உங்களுக்கு என்ன அவங்க மேல பொறாம? என்னது? அத்தை மேல எங்களுக்கு பொறாமையா? அம்மா, உங்களுக்கு பொறாமதான். எங்க அம்மா வீட்டுக்கு ராணி மாதிரி இருக்காவுல்ல, அதை பார்த்து உங்களுக்கு பொறாம. அதனாலதான் 2 பேரும் எங்க அம்மா கிட்ட சண்டையை போட்டுட்டு சாதியத்தை புடுங்கி வச்சிருக்கீங்களா? இது என்னங்க இப்படி பேசுறீங்க?
நீ பேசாதட்டி வாய மூடு. எல்லா பிரச்சனைக்கு முதல் காரணமே நீதான். அன்னைக்கு சாவி கொத்த வாங்கிக்கிட்டு நீங்க இந்த வேலையில இருந்து ரிசைன் பண்ணிருங்க, இனிமேல் இந்த வீட்டுக்கு ராணியே நான் தான் சொன்னிய. அன்னைக்கே எங்க அம்மா உடஞ்சு போயிட்டா வட்டி. எங்க அம்மா மேல இவ்வளவு வெறுப்பு வருதா உனக்கு? எங்க அம்மா உனக்கு என்ன துரோகம் பண்ணினாவோ? நீ இப்ப நல்லபடியா தானே வீட்டுல இருக்க. என்னப்பா நீங்க இப்படி புரியாம பேசுறீங்க? அத்தைனா எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க, நீங்க அதையெல்லாம் அத்தை கிட்ட போய் கேட்க மாட்டீங்க. இப்ப அக்கா கிட்ட வந்து நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எதுக்கு? எங்க அம்மாங்க சுயநினைவு இல்லாம படுத்து கிடக்காங்கல்ல, அவங்கள போய் சத்தம் போட்டு அவங்கள ஒரேடியா போக சொல்லுதியா? இப்ப எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாவன்னா உங்களுக்கு நிம்மதி, அப்படிதானே? இப்படி எல்லாம் பேசாத தயவு செஞ்சு. இல்லதே, இவ ரெண்டு பேருக்கும் எங்க அம்மா வீட்டுல இருக்கிறதே பிடிக்கல. எங்க அம்மா ஒரேடியா போய் சேர்ந்துட்டாவன்னா நம்ம அந்த வீட்டை ஆளலாம், நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு இவ ரெண்டு பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்காவோ. நடக்காது, அது ஒரு காலமும் நடக்காது. பாத்தீங்களா இவர் எப்படி புரியாம பேசுறாருன்னு? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச வேண்டி கிடக்கு? வெளியே போங்க ரெண்டு பேரும். இங்க பாருங்கதா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க ஏதோ மனசு வருத்தத்துல எங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க. நானும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இது ஆஸ்பத்திரி, உங்க வீடு இல்ல. எங்களை வெளியே போங்கன்னு சொல்லதுக்கு நாங்க இந்த ஆஸ்பத்திரியில தான் இருப்போம். எங்க இஷ்டம், உங்களுக்கு என்ன? பாத்தியாளத்தே, வயசுல மூத்த மண்ணு கூட தெரியாம எப்படி எல்லாம் என்ன எதிர்த்து பேசுதான்னு. நமக்கா இப்படி ஆளாளுக்கு இப்படி எல்லாம் கோவமா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் ஒண்ணு மரியாதை கொடுக்காம இல்லதே. சரி, அவங்க ஏதோ வருத்தத்துல இருக்காங்க, பேசிட்டு போறாங்கன்னு நானும் தான் அமைதியா இருக்கேன். அதுக்குன்னு எல்லா பழியும் எங்க மேல போட்டாங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுக்குன்னு பேசுறதுக்கு யார் இருக்கா இந்த வீட்டுல? எங்களுக்காக நாங்க தான் பேசி ஆகணும். உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு நான் டென்ஷனாக விரும்பல. எங்க அம்மாவை நான் நல்லபடியா பாத்துக்கிடணும். சே, வீட்டுக்கு வரப்பட்ட ரெண்டு மருமகளையும் எங்க அம்மையை நல்லபடியா பாத்துக்கிடுவாங்கன்னு நான் கனவு கண்டேன். அந்த கனவுல ரெண்டு பேரும் மண்ணள்ளி போட்டுட்டாவோ. பாத்தேடே அத்தா எப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு. அவங்க கனவுல நாங்க மண்ணள்ளி போட்டுட்டோமா? எங்க மாமியார நாங்க அம்மா மாதிரி நினைச்சு நாங்க நல்லபடியா பாத்துக்கிடுவோம். ஆனா அதே நேரம் எங்க மாமியார் எங்களை அவங்க மகா மாதிரி நினைப்பாங்களா? அவங்க எங்களை மகா மாதிரிலாம் ஒண்ணு பாக்காண்டா, ஒரு மனுஷியாவது நினைப்பாங்களா? சொல்லுங்க தே, இதுக்கு நீங்க பதில சொல்லுங்க. எப்படி மக்கா நான் பதில சொல்ல? உங்க மாமியார பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு. அப்புறம் எப்படிக்கே அத்தா இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு? சரி மக்கா விடு, அவன் ஏதோ புரியாம பேசிட்டு போறான். இது ஆஸ்பத்திரியா வேற இருக்கு, நம்ம இங்க கிடந்து சண்டை போட்டு நடக்க முடியுமா? ஒன்னு சொல்லிவிட்டே ரெண்டு பேரும் கேட்டுக்கிடுங்க. மக்கா கொஞ்சம் அமைதியா இருந்து சொல்லணும்ல. எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணமே இவன் ரெண்டு பேரும் தான். அந்த ஆட்டம் ஆடினாவோ எங்க அம்மா கிட்ட எப்படி எல்லாம் சண்டை போட்டாவோ தெரியுமா? அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் எங்க அம்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாவோ. எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அவ்வளவுதான். உங்க ரெண்டு பேரையும் விட மாட்டோம்ல, கம்பி எண்ணெய் வச்சு போடுவேன். பாத்தீங்களா என்ன பேசிட்டு போறாருன்னு? எங்களை கம்பி எண்ணெய் வச்சு போடுவாராம். அவங்க அம்மா எவ்வளவு பிரச்சனை பண்ணினாங்க. அவங்க கிட்ட ஒரு நாளாவது இவர் கேட்டுப்பாரா? ஏமா இப்படி எல்லாம் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாதாம இந்த குடும்பமே ஒத்துமையா இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நீ சண்டையை மூட்டி விடாதமன்னு ஒரு வார்த்தை இவங்க சொல்லியிருந்தாங்கன்னு அவங்க அம்மா திருந்திருப்பாங்கல்ல. எங்க அத்தை திருந்துதாங்களோ இல்லையோ, சரி நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா இவன் சத்தம் போடுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாது கொஞ்சம் அமைதியா இருந்திருப்பாங்கல்ல. அவங்க ரத்தம் அவங்க விட்டு கொடுக்காம பேசுவாங்க. ஆனா நாங்க ரெண்டு பேரும் அப்படியா? நாங்க அடுத்த வீட்டுல இருந்து வந்தவங்க தானே. அதனாலதான் எங்க ரெண்டு பேரையும் எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காவோ. ஜெயிலுக்கு அனுப்புறாமா? ஜெயிலுக்கு அனுப்பிட்டு யாரு போறான்னு பாக்கலாம். இங்க எங்களை பத்தி குத்தம் குறையெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களை பத்தி குத்தம் குறையெல்லாம் சொல்லதுக்கு 40 இருக்கு. எங்க மாமியார் ஒரு மனுஷிய திருந்தாம இருக்கிறதுக்கு காரணமே இந்த மனுஷன் தான். இவர் எங்களை ஜெயிலுக்கு அனுப்ப போறாராம்ல. இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அடிமத்தனமா இருந்தா நல்ல மருமவா. ஏத்து ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டா பொல்லாத்த மருமவளா இருந்துட்டு போறோம். நாங்க பொல்லாத்த மருமவளாவே இருந்துட்டு போறோம். அதானே